முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் தாக்கத்தினுடைய ஆரம்ப புள்ளியை பார்க்கணும். ரஜினிகாந்த் அவர்களுடைய காலம் 1990களிலும் 2020 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை 1996 மிக மிக பெரிய உச்சத்தில் இருந்த காலகட்டம் அது. அப்போ ரஜினிகாந்த் சினிமாவை தாண்டி மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு செல்வாக்கை உருவாக்கி அவருக்காக வச்சிருக்கிறார். அப்போ 1996 தேர்தலில் அவர் கருத்து அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பல வருடங்கள் அரசியலுக்கு வருவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்ததுல மாற்று சிந்தனையே கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் இருந்துச்சு, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததை தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு தேர்தல்களையும் பார்த்து கொண்டே தான் வந்துருச்சு. அப்போ விஜய் மெதுவான அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கும் போது விஜய் கிட்டத்தட்ட ஒரு 2010க்கு பிறகே அவர் ஒரு அரசியலான ஒரு பார்வையை தமிழக அரசியல் களத்துல மிக மிக ரொம்ப ஒரு சாதுவான ஒரு அரசியல் புரிதலோடு அவர் நகர்த்தி கொண்டு வந்தது. அவருடைய படங்கள்ல இருந்து வரக்கூடிய சமூக அரசியல் கருத்துக்கள் அதிகப்படியாக அதிகரிச்சது அந்த காலகட்டத்தில் தான். மெயினாக கத்தி படத்துல அவர் விவசாயத்தை பத்தி பேசினதாக இருக்கட்டும், இல்ல மெர்சல் படத்துல மருத்துவத்தை பத்தியும் ஜிஎஸ்டியை பத்தி பேசினதாக இருக்கட்டும், இல்லைன்னா சர்க்கார் படத்துல வாக்குரிமையை பத்தி பேசினதாக இருக்கட்டும், இது எல்லாமே விஜயோடைய ஃபியூச்சராக ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அவர் ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை நிதர்சனமாக உறுதிப்படுத்தியதாக நாம் பார்க்கிறோம். அப்போ மிகப்பெரிய ஒரு முக்கிய திருப்பம் இங்க எங்க வந்துச்சு அப்படின்னா, ரஜினி அவர்களுடைய எக்ஸிட். கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் என்ட்ரி கொடுப்பார் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தமிழகமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. அவரும் பல்வேறு கூட்டங்களை நடத்தினார், பல்வேறு அமர்வுகளை நடத்தினார், பல்வேறு இடங்கள்ல அவர் வர்றதுக்குரிய வாய்ப்புகளை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கருதி தமிழக மக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் 2020 ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறத நிதர்சனமாக போட்டு உடைத்தார். இதனால ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு வேக்கம் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த வாய்டையும் அந்த வேக்கத்தையும் ஃபில் பண்றதுக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு என்ட்ரி கொடுத்ததாகவே கருதப்பட்டது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.